சமோசா விக்கிறவனோட பொண்ணு உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்கும்போது கோடீஸ்வரனோட பொண்ணு நான் எவ்வளவு யோசிப்பேன். இப்ப நீ எங்க இருக்க? ஒரு மூலையில. நானும் என் சித்தப்பாவும் ஆபீஸ்க்கு வந்தோம்னா எழுந்து நின்று சல்யூட் போடணும், அவ்வளவுதான். மொத்தத்துல கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு கூலி வேலைக்காரி, அவ்வளவேதான். நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு பொண்டாட்டி முந்தானி பின்னாடியே அலையறவன் நீ. ஒண்ணு பண்ண, உன் சமோசா மாமனாரோட சேர்ந்துக்கிட்டு தெரு தெருவா சமோசாவை கூவி கூவி சுத்துறா. அதுவாது உனக்கு கரெக்டா வருதான்னு பாப்போம். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பன் சொத்தையே ஆட்ட போட கீழ்த்தரமா நடிச்ச ஆள் தானடா நீ. நீ என்ன நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு சொல்றியா? நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசாத. அதுவும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பேசாத, கேவலம். அவளும் அவ குடும்பம் தான் கொள்ளக்கார குடும்பம். பொண்டாட்டி அடக்கிறதுக்கு துப்பு இல்ல. அவளுக்கு கூஜா தூக்குறவன் இவன்லாம் என்ன பேச வந்துட்டான்? என் சித்தப்பா மேலேயே கை வைக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ ஒண்ணு பண்றா, நீ அவ புடவை எடுத்து நீ கட்டிக்க. அது உனக்கு ரொம்ப பொருந்தும். அவளை விட ஆம்பளைனா மீச முறுக்கிட்டு நடந்தா மட்டும் போறாது. சித்தப்பா மாதிரி மான ரோஷம் எல்லாம் பாக்கணும். தன்மானம்னு ஒண்ணு இருக்கணும். என்னடா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேச தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறா? அதுக்கு அடிப்பேன் அடிப்பே. நீ கோபப்பட நியாயமா கோபப்படுங்க. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடந்துட்டா நான் மனுஷன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். என்ன இது பேசுற நீ? என்ன இது பேசுற? போடா 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 அந்த பக்கம். மாமா மாமா, நீங்க சாப்பிடவே இல்லை மாமா. ஏமா திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ற? வேண்டாம், எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு தடவை சொன்னா விட வேண்டியதானே? தினம் தின்னு தின்னு என்னத்தமா கண்ட? நடந்ததெல்லாம் நினைச்சா வயிறு எரியுது. இப்ப சாப்பிட்டா சரிக்குமாமா? தொந்தரவு பண்ணாதே, வேண்டான்னு சொன்னா கேளு போ. சொன்னது காதல் வேலையாமா? போமா, தயவு செய்து போ. எனக்கும் காதில் விழுந்துச்சுமா. இவ்வளோ கோவமாக இருக்கிறப்ப யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதுக்காக அவர் அப்படியே பட்னி கிடக்கட்டும் நம்மளால விட்டுற முடியுமா? ராஜேஷ், அவர் சாப்பிடலன்னா மாத்திரை சாப்பிட முடியாதுரா. ஆனா அவர் பட்னி கிடக்கிறத கூட பத்தி கவலைப்படாம நடு வீட்டுல ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாம தான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். நான் வேணும்னா பெரியப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்.
பெரியப்பா இப்போதான் உங்க அம்மா வந்தா, அடுத்து நீ வந்துட்டியா? ஏன்டா இப்படி திரும்ப திரும்ப வந்து வேண்டாம்னு சொன்ன விடுங்க, ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? பெரியப்பா அதுக்கு இல்லை பெரியப்பா, நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் டேப்லெட் செத்து போயிட மாட்டேன்டா, சாக மாட்டேன். இன்னும் எனக்கு நிறைய பார்க்க கிடக்குது. இன்னும் என்னெல்லாமோ வச்சிருக்கிறான் உங்க அண்ணன், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போவேன். போடா போய் ஏறுறா, டே தொந்தரவு பண்ணாதரா. நான் எப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிறேன், போ போடா கண்ணா. பெரியப்பா பேசினது கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு, ஆனா கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கலையே. சரி, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நீ உட்கார், நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வேண்டாமா? பெரியப்பாவே சாப்பிடாம இருக்கிறப்போ என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு பசிக்கல. ராஜேஷ், போதுமா? நிம்மதியா? எல்லாரும் சாப்பிடாம இருந்து செத்து போயிடணும். இவங்கெல்லாம் இருந்து இந்த சொத்து பூரா அனுபவிக்கணும். எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் நிச்சயமா வட்டியை முதலமா திருப்பி கொடுக்க தான் போறான். சந்தோஷ், என்னாச்சு? எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண, ஏன் எடுக்கல? எடுத்திருந்த மட்டும் நீ என்ன கேட்டிருப்ப? எங்க இருக்கீங்க, எப்ப வரீங்கன்னு கேட்டிருப்ப. எங்க போனாலும் கடைசியில் இந்த நரகத்துக்கு தானே வந்தாகணும். Beggars cannot be choosers. I don't have a choice. சரி, நீங்க கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ, அந்த பாவத்தை வேற நான் பண்ணணுமா? சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். ஏன்? இப்பதான் கீழே வயிறு ஃபுல்லா வாங்கி கட்டிட்டு வரேன். திருப்தியா இருக்கு, போதும். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? உன் மாமனார் மிஸ்டர் சிதம்பரம் சாப்பிடலையாம், பட்னி கிடக்குறாராம், உண்ணாவிரதமா. யாருனால? என்னால. ஒட்டு மொத்த குடும்பமும் செத்து போட்டோம், நீயும் பொண்டாட்டி மட்டும் நல்லா இருங்கன்னு மிஸ்டர் நடராஜன் கேட்குறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிஸ்டர் ராஜேஷ் வேற அப்படியே போகும்போது முறைச்சிட்டு போறாரு. நல்லா இருந்தது. அவர் சாப்பிடாம கொள்ளாம இதை ஆகி தொலைய போகுது. அப்புறம் அந்த போலியும் என் தலையில வந்து விழும். இதுக்கு தான் சொன்னேன் இங்க இருக்க வேணாம் போயிடலான்னு. நீ கேட்க மாட்டிய. போட்டோம் போட்டோம், எவ்வளோ தூரம் போதோ போட்டோம். எவ்வளோ கேவலப்பட முடியுமோ அவ்வளோ கேவலப்பட்டு போகிறேன். மாமா சாப்பிடுவார் சந்தோஷ். ம், அப்படியா? சித்தியும் ராஜேஷன் சாப்பிட சொல்லி கேட்டாங்க, கத்தி அமிச்சிட்டார். சாப்பிட போகிறாராம். ஏம்மா, நீ வேற அவர்கிட்ட போய் பேசி தொலைச்சிடாத, அப்புறம் வேற வேணையா வேண்டாம். நான் பேச மாட்டேன், ஆனா அவர் சாப்பிடுவார். நீங்க கவலையை விடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இரு, என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுவேன், ஆனா அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு மருந்தும் சாப்பிடுவாரு. அது போதும்ல? இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
மிஸ்டர் சிதம்பரம் சாப்பிடலையா? நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் யாரு ஃபோன் பண்ணி கட் பண்றது? சிதம்பரம் வீட்டு ஃபோன் நம்பரு. இந்நேரத்துக்கு எதுக்கு ஃபோனு? ஹலோ ஹலோ சிவகாமி, பத்ரி அண்ணா, என்ன விஷயம்? எதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அந்த சந்தோஷ் செஞ்ச ரவுடித்தனத்தை நினைச்சுக்கிட்டு மாமா சாப்பாடு வேணாம் எதுவுமே வேணான்னு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டாரு. உங்களுக்கே தெரியும்ல, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அவருக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு தவறக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. இப்ப அவர் என்னன்னா சாப்பாடு வேணாம் மாத்திரை வேணான்னு போய் உட்கார்ந்துகிட்டா நான் என்னன்னா பண்றது? வீடு துக்க வீடு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னா. அவன்னா கோபத்தை சாப்பாட்டு மேலதான் காட்டுவான். அவன் ஒரு எமோஷனல் ராஸ்கல்மா. நல்ல வேளை நானும் இன்னும் சாப்பிடல. ஒண்ணு பண்ணு, எனக்கு சேர்த்து டிஃபன் ரெடி பண்ணு, நான் கிளம்பி அங்க வரேன். சரிண்ணா, நான் டிஃபன்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன். ரூம்ல இன்னும் ரைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. மாமா தூங்குறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கண்ணா. ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவேம்மா. நீ அழாம இரு. சந்தோஷ், மாமா சாப்பிட்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அப்போ நானும் சாப்பிடாம இருந்தா பரவாயில்லையா? நீ ஏன் இன்னும் சாப்பிடல? நீங்க சாப்பிடாம எனக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். எமோஷனல் பிளாக்மெயில். இதை எப்போ நீ நிறுத்த போற? நீங்க உடம்ப கெடுத்துக்கிறத என்னைக்கு நிறுத்த போறீங்களோ அன்னைக்கு. இப்போ நீங்க சாப்பிடுங்க. நீயும் உட்காரு. 3 இட்லிலாம் வேணாம், 2 போதும். அதுவும் உனக்காக தான் சாப்பிட்றேன். எனக்காகனா நல்லா சாப்பிடுங்களேன். மாமா தான் சாப்பிட போறாருன்னு சொல்றேன்ல. சாப்பிட போறாரா? அவர் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். சந்தோஷ், அவர் சாப்பிடுவார், நீங்க சாப்பிடுங்க. வேணான்னு சொல்கிறல, அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். அவர் சாப்பிடுவாரு, நீங்க சாப்பிடுங்க. வேணாம்.
சார் வணக்கம் சார். என்னையா இவ்வளவு லேட்டா வந்து கதவை திறக்கிற? பசி மயக்கமா இல்ல தூக்கமா? இல்லை சார், உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா அதில் கொஞ்சம் கண்ணா சொல்லிட்டேன் சார். அது சரி, உனக்கு மட்டும் தூக்கமும் பசியும் வராதா என்ன? ஆமா, சாப்பிட்டியா? 8 மணிக்கே சாப்பிட்டுட்டேன் சார். ஆமாம், என்ன சார் இந்த நேரத்தில்? இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பைத்தியங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ண சாத்திக்க. சிவகாமி, வாங்கண்ணா. வாங்க அங்கிள். வாங்கண்ணா. வாங்க அங்கிள். சொன்ன மாதிரியே 20 நிமிஷத்துல வந்துட்டீங்க. வேற வழி? பசி. வேற எதுக்காவது லேட் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு லேட் பண்ண முடியுமா? என்ன டிஃபன் ரெடியா? நான் எடு எல்லாம் எடு. ready எங்க ஆ இருக்காம? வாங்க, அவர் ரூம்ல தான் இருக்காரு. என்கிட்ட கொடுங்க. தட்டு. சொன்னா கேட்க மாட்டீங்க. எத்தனை தடவை சொல்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீ என்னடா பண்றீங்க? டேய், ஒன்னு தாண்டா கேட்டேன். டேய் டேய் பத்ரி, என்னடா இங்க உட்காந்து சாப்பிட போறியா? இனிமேதான்டா பண்ணணும். நீயும் உட்காரு, சாப்பிடு. உன் வேலையை அதெல்லாம். அங்க ஏன்டா முறைக்கிற? அவ வேலை சாப்பாட பண்ண வேண்டியது. அதை ஒழுங்கா பண்ணிட்டா. உன் வேலை சாப்பிட வேண்டியது. ஆனா அதை நீ பண்ணல. என்ன அருமையா தோசை வாத்திருக்கா, என்ன வாசனை. அது சரி, 3 வேளையும் சாப்பாட்டை பண்ணி சாப்பிடு சாப்பிடுன்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி சாப்பிட வச்சா சாப்பாட்டோட அருமை உனக்கு என்னடா தெரியும்? பத்ரி, என்னோட மூடு தெரியாம இரிட்டேட் பண்ணாத. உன்னுடைய மூடு இருக்கட்டா, ஆனா என்னுடைய வயிறு கூவுதே. ஒன்னும் தோசையை உள்ள போடு, இல்ல சாம்பாரியாவது உள்ள ஊத்துன்னு கூவுது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? உனக்கு பரிசா நீ சாப்பிடு, என்ன ஏன் கம்பல் பண்ற? டேய் சிதம்பரம், புரியாம பேசாதடா. டெய்லி நைட்டு நான் சுட்ட சப்பாத்திய கடையில வாங்கின ஊறுகாய தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேண்டா. அருமையான டிஃபன். இதை என்ன சாப்பிட விடாம பண்ணினே உனக்குத்தான் மகா பாவம். உன்னை யார தடுத்தா? உன்னதான் சாப்பிடுன்னு சொல்றேன்ல, ஏன் என் மேல படி போடுற? சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் மாத்திரம் சாப்பிட்டா எனக்கு வயத்த வலிக்கும். ஏன்டா என்ன இப்படி கொல்ற? யார் யார கொல்றா? நீ தான் கொல்ற. உன்னோட உண்ணாவிரதத்தினால சிவகாமி பட்னி, ராஜேஷ் பட்னி, இப்ப நானும் பட்னி. இப்ப சொல்லு, யார் யார கொல்றான்னு?